கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். +2 பொதுத் தேர்வு தொடக்கம். 8.21 லட்சம் பேர் தேர்வை எழுதுகின்றனர். தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் +2 பொதுத் தேர்வு தொடங்குகிறது. தமிழகத்தில் முழுவதும் 3316 தேர்வு மையங்களில் 8.21 லட்சம் பேர் தேர்வு எழுதுவது குறிப்பிடத்தக்கது. செட் தேர்வு தலைமைச் செயலர் ஆலோசனை. கல்லூரி பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான செட் முன்னேற்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் நா. முருகானந்தன் அறிவுறுத்தியுள்ளார். மாநில தகுதி தேர்வான செட் தேர்வை ஆசிரியர் தேர்வாரியம் நடத்துகிறது. UGC வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் வரும் மார்ச் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் கணினி வழியில் நடைபெறுகிறது. இத்தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மற்றும் பயிற்சி தேர்வுக்கான இணையதளம் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் www.tntrb.government.in வெளியிடப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு எச்சரிக்கை. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுத்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. மாணவர்கள் யாரும் முறைகேட்டில் ஈடுபட வேண்டாம். மீறி விடைத்தாள் பரிமாற்றம், ஆள் மாறாட்டம் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை தேர்வு எழுத தடை அல்லது நிரந்தரமாக படிக்க தடை விதிக்கப்படும். இதன் காரணமாக மாணவர்களின் எதிர்காலமே பாதிக்கப்படலாம் என அலர்ட் தெரிவித்துள்ளது. கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தற்காலிகமாக தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க முடிவு. தமிழகத்தில் மும்மொழி கொள்கை தேவையில்லை என இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இதற்கிடையே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் மத்திய அரசின் 34 கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லை என திமுக MLA எழிலன் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். RTI மூலம் பெறப்பட்ட இந்த தகவல் மூலம் தமிழக மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் தாய்மொழி தமிழை கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியர் கூட அந்த பள்ளிகளில் இல்லை. அதே வேளையில் மிகவும் சொற்பமான நபர்கள் மட்டுமே பேசுவதாக ஆய்வு அறிக்கைகள் கூறும். சமஸ்கிருத மொழியை பயிற்றுவிக்க 15 ஆசிரியர்களும், இந்திய மொழியை பயிற்றுவிக்க 52 ஆசிரியர்களும் கேந்திர வித்யா பள்ளிகளில் இருப்பது உறுதியானது. இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை ஒப்பந்த முறையில் தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியானது. அதன்படி தமிழ் உட்பட பல்வேறு பாடங்களுக்கு பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு கடந்த மாதம் 24ஆம் தேதி நேர்காணல் நடத்தப்பட்டன. மாணவர்களை தேர்வு பயம் தேவையில்லை. இருக்கும் காலகட்டத்தை பிரித்து அட்டவணை உருவாக்கி அதன்படி நிதானமாக படிப்பதன் மூலம் தேர்வில் முழு திறனையும் வெளிப்படுத்த முடியும். இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் மனநிலைதான். மனநிலை திடமாக இருக்க வேண்டும். படிப்பதற்கு முன் எதிர்மறை எண்ணங்களை துரத்திவிட வேண்டும். தேர்வு பயம், மன நெருக்கடி, கவனச்சிதறல்கள், தாழ்வு மனப்பான்மை போன்றவற்றை தூக்கி எறிய வேண்டும். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.